சார், இன்னைக்கு நடந்த கூட்டம் எந்த வகையிலும் எங்களை கட்டுப்படுத்தாது. ஏற்கனவே மருத்துவர் ராமதாஸ் 10/4/2025 அன்று தன்னைத்தானே தலைவராக அறிவித்துக் கொள்கிறார். 29/5/2025 அன்று தலைமை நிர்வாக குழு கூடி தலைவராக நியமனம் செய்ததாக அறிவிக்கிறார். 8/7/2025 அன்று செயற்குழு கூட்டம் நடத்தி மீண்டும் தேர்வு செய்யப்பட்டதாக தலைவராக அறிவிக்கிறார். 17/8/2025 அன்று பொதுக்குழு கூட்டம் நடத்தி அதில் ஒரு ரெசல்யூஷன் போட்டு அதையும் டெல்லிக்கு அனுப்பினார். அதுக்கு பிறகு இப்போ ஒரு செயற்குழு பொதுக்குழு கூட்டி ஒரே ஆண்டில் 5 முறை பொதுக்குழு செயற்குழு கூட்டி ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது உலகத்தில் எங்கேயுமே நடக்காது, இங்கே மட்டும்தான் நடக்கும். இது எந்த வகையிலும் எங்களை கட்டுப்படுத்தாது. இது ஒரு பொதுக்குழுவே அல்ல அப்படின்ட்டு இன்னைக்கு இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது எப்படி இது என்னது இது? அதாவது பொதுக்குழுவை சிறப்பு பொதுக்குழுவை எப்போ வேணாலும் கூட்டலாம். அது ஒன்றும் தப்பான விஷயம் கிடையாது. அதாவது தன்னை தானே அறிவிச்சிட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல நீங்கள், அது மாதிரியான விஷயங்கள் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இதை மறுபடியும் செயற்குழு பொதுக்குழு அதை கூட்டி அதில் அந்த தலைவரனுடைய பதவியை ஊர்ஜிதம் செய்து கொள்கிறார் டாக்டர் ஐயா அவர். இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா யாருக்குமே இப்போ 2 தரப்பாக அது போயிட்டதுனால கட்சி அங்கீகாரம் கிடையாது. அங்கீகாரம் இல்லாத கட்சியில் இவங்க சொல்கிறதும் சட்டப்படி ஒரு செல்லுகின்ற விஷயம் கிடையாது, அவர்கள் சொல்லுவதும் சட்டப்படி செல்லுகின்ற விஷயம் கிடையாது. அதனால தான் டெல்லி ஹைகோர்ட் கிளியராக நீங்கள் போய் முதல்ல உங்களுடைய பிரச்சனையை சிவில் கோர்ட்டில் நம்ம முதல் இந்த விவாதத்தில் இருக்கும்போது நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இந்த பிரச்சனை சிவில் கோர்ட்டில் மட்டும்தான் தீர்க்க முடியும், வேறு யாராலையும் தீர்க்க முடியாதுன்னு பதிவு பண்ணியிருக்கேன். நம்ம சத்தியம் டிவிலே பதிவு பண்ணியிருக்கேன். அதே தான் இப்போ நிலைமையும் இன்னைக்கு டெல்லியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிளியராக நீங்கள் அதாவது இவர்களுடைய தரப்பு நியாயப்படி அவருடைய பதவி 3 ஆண்டுகள் ஏற்கனவே முடிந்து விட்டது. அன்புமணிக்கு வழங்கிய 3 ஆண்டுகள் பதவி முடிந்து விட்டது. அதில் கேப்பாக இருக்கிறத நான் அந்த தலைவர் பதவியை நான் எடுத்துக்கிறேன், அதுக்கு பொதுக்குழு ஒப்புதல் கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பொதுக்குழுவில் கலந்து கொண்ட உறுப்பினர்கள் உண்மையான பொதுக்குழு உறுப்பினர்களா, அந்த பொதுக்குழுவில் கலந்து கொண்ட ஒரு உண்மையான பொதுக்குழு உறுப்பினர்களா என்பதை முடிவு செய்ய வேண்டியது சிவில் நீதிமன்றம் தான். வாயாலே இவங்க சொல்லிக்க முடியாது இதுக்கு உரிமை இல்லை, உனக்கு உரிமை இல்லை, எனக்கு உரிமை இல்லை, வாயால வேணா சொல்லி சும்மா பத்திரிகை செய்திக்கு வேணா அதை பிரயோஜனப்படும் ஒழிஞ்சு சட்டப்படி அது இது பண்ணாது. அங்கே என்ன சொல்லுது தேர்தல் ஆணையம், 2 பேரும் ஒரே சின்னத்தை நீங்க கேட்டீங்கன்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அதை இவங்க மறுக்கிறாங்க நிறைய பேர். இப்போ அந்த தீர்ப்பை வச்சுக்கிட்டே ஒரு அரசியல் பண்ற சூழ்நிலை மாதிரி இருக்கு. ஆனா 2 பேருமே ஏன் சிவில் நீதிமன்றத்தை நாளில் பார்த்தீங்களா, நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ எவ்வளோ நாளாக தீர்ப்பு ஆமா 2 பேருமே சிவில் நீதிமன்றத்துக்கு போக மாட்டாங்க. ஏன்? அங்க போனா தெரிஞ்சிடும்ல உண்மை என்ன விஷயம் யாருக்குன்றது தெரிஞ்சிடும்ல. அப்ப இருவர்களுக்குமே அது கிடைக்காது, 2 பேரும் ஒன்னா இருந்தாதான் அது கிடைக்கின்றது அவங்க 2 பேருமே உணர்றாங்க. அப்போ தேர்தல் நெருங்கிடுச்சு. இப்ப தேர்தல் நெருங்கும் போது நீங்க 2 விஷயத்துல இந்த சின்னம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வர்ற தேர்தலில் ரொம்ப ரொம்ப கம்மின்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஒண்ணு கோர்ட்டுக்கு போயிடுறாங்க அப்படின்னு வச்சீங்கன்னா, நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும் போது இந்த சின்னம் அந்த தேர்தல் டைம்ல கிடைக்காது, ரொம்ப ஆபத்து. ஓகே. இல்ல தேர்தல் வந்துருச்சு 2 பேருமே சின்னம் கேட்டா அந்த சின்னம் கிடைக்காது. இப்படி ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையில இவங்க இருக்காங்க. இதுல ஒரே பிரச்சனை தான் காம்ப்ரமைஸ் அப்படின்றத தவிர இதுக்கு சொல்யூஷனே கிடையாது. இந்த காம்ப்ரமைஸ் யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னு பொதுவெளியில பாத்தீங்கன்னா வன்னியர் நலன் கருதி அன்புமணி தான் இந்த முன்னாடி முன்னெடுக்கணும். ஏன் முன்னெடுக்கணும்னா அவரு உங்களுக்கு நிறுவன தலைவர், கட்சி ரீதியாக நிறுவன தலைவர், அதே சமயம் உங்க அப்பா. அப்ப இதுக்கு ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் வரணும் அப்படின்னு சொன்னா அந்த பர்மனன்ட் சொல்யூஷனுக்கு அன்புமணி அவர்கள் இறங்கி வர்றதுல என்ன தப்பு இருக்கு? இது பொதுவெளியில இப்ப இன்னைக்கு கண்ணீர் விட்டு இப்ப ஐயா அவர்கள் அழுகுறாங்கல்ல பாத்தீங்கல்ல, அந்த கண்ணீர் விடுற விஷயத்துக்கு பிறகு அன்புமணி மனம் இறங்கி நாளைக்கே தைலாபுரத்துக்கு போனா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும்ல. இப்ப இவர்கள் 2 பேரும் கொண்டுட்டு போற விஷயத்துல என்ன ஆகுதுன்னா யாரு எந்த கட்சியோட பார்கெயின் பண்ணி சீட்டு வாங்கலாம் அப்படின்றத நோக்கி தானே போறாங்க. இப்ப
இவங்க ஒரு பெரிய பொதுக்குழுவை கூட்டுறாங்க, அவங்க ஒரு பொதுக்குழுவை கூட்டுறாங்க, இவங்க எனக்கு அதிகமான மாவட்ட செயலாளர்கள் போட்டாச்சுன்றாங்க, அவங்க பொறுப்பு மாவட்ட செயலாளர் போட்டாங்கன்னா இப்போ ஒரே கட்சிக்கு எல்லா மாவட்டத்திலும் 2 மாவட்ட செயலாளர்கள், 2 மாநில பொதுச் செயலாளர்கள், 2 மாநில பொருளாளர்கள், 2 தலைவர்கள் சொல்லிக்கிறாங்க, 2 செயல் தலைவர் சொல்லிக்கிறாங்க. அப்படியே இதை நோக்கி பயணம் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த கட்சி 2 கட்சியோட கூட்டணி வர்ற மாதிரி ஒன்று இப்போ அதிமுகவோட கூட்டணின்றத ஓரளவுக்கு ஊர்ஜிதம் பண்றது தான் இப்போ பத்திரிகையில சொல்றாங்க அன்புமணி தரப்பு. அப்ப இன்னொரு தரப்பு எங்க போறாங்க, இன்னைக்கு வந்து ஆட்சி மாற்றம்ன்ற ஒரு விஷயத்தை இந்த கூட்டத்தில் பேசியிருக்காங்க. அப்பனா திமுக அவங்க போகலன்றதை கன்ஃபார்ம் பண்றாங்க. அப்ப கூட்டணி ஆட்சின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. கூட்டணி ஆட்சி யாரு இப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டில் சொல்றா? அதிமுகவும் சொல்ல, திமுகவும் சொல்ல, விஜய் தான் சொல்றாரா? அப்ப மறைமுகமா அவங்க எங்க எதை நோக்கி பயணம் பண்றாங்க? விஜய். இப்ப வெட்ட வெளியுமா தெரியுது, வெட்ட வெளிச்சமா இவர்கள் எதை நோக்கி பயணம் பண்றாங்கன்றத அவங்க வாயிலிருந்து வர்ற வச்சு சொல்றேன்னா, இது ஒரு பெரிய ஜோசியம் பார்த்தோ இல்ல மாய மந்திரம்லே கிடையாது. அவங்க எடுக்கிற முடிவு ஒரு கட்சி வந்து அன்புமணி எதை நோக்கி போறாருன்றத நம்ம இவர் சொன்ன மாதிரி சொல்லிட்டாங்க. ஒரு கட்சியினுடைய விஷயத்த நீ அவங்களுடைய அடிமையா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஸ்ரீகாந்தி அவர்கள் பேசுறாங்க. அப்ப அதிமுக கதவு மூடப்பட்டு விட்டதுன்றதுதான் அதோட அர்த்தம். அப்ப விஜய் அவர்களை நோக்கி அவர்கள் செல்வார்கள், இல்லைன்னா தனியா, நான் முதல்ல சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, தனியா நிற்பதற்கான வாய்ப்பு ஐயா அவர்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, இங்க பதிவு பண்ணியிருக்காங்க. நம்ம 6 மாசமா அதை பேசிட்டு இருக்கோம். அப்ப 2 ஆப்ஷன் தான். அன்புமணி தரப்புக்கு பிரச்சனை இல்லை, அவர் செட்டில் ஆயிட்டார் ஒரு இடம், அங்கதான் ஆவாருன்றது தான் எல்லாருடைய ஏசியும் பத்திரிகை இல்ல அவர் சொல்லுகின்ற பேச்சு அதெல்லாம் பார்க்கும்போது அவர் ஒரு இடத்துல செட்டில் ஆயிட்டார். ராமதாஸ் ஐயா அவர்களை பொறுத்தவரை 2 ஆப்ஷன் தான், ஒண்ணு விஜய் இல்லைன்னா தனியா நிக்கணும். 234 தொகுதியிலையும் தனியா கேண்டிடேட் போட்டு. ஓகே, எதுக்காக அதை நான் சொல்றேன்னா, பாமக தனியா நின்று 4 MP MLA ஜெயிச்ச வரலாறு உண்டு ஏற்கனவே. அப்ப இன்னைக்கு அதிமுகவோட கூட்டணி சேர்ந்து ஏற்கனவே நின்ன தேர்தலில் எத்தனை MLA இருக்காங்க? இப்ப இவங்க 5 MLA தான் இருக்காங்க. ஆமா, தனியா நின்று ஒண்ணுமே இல்லாத காலத்துல, கட்சிக்கு பணமே இல்லாத காலத்துல, கட்சியில எதுவுமே பெரிய ஆட்கள்லாம் இல்லாம, வசதி வாய்ப்பு இல்லாம, ஏழ்மையா இருந்த காலத்திலேயே 4 பேர் ஜெயிக்கும் போது, இன்னைக்கு இவ்வளவு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்றைக்கு மீடியா அதெல்லாம் கையில இருக்கும் போது, ஏன் தனியா நின்று நம்ம ஒரு MLA ஜெயிக்கணும்? ஏன் ஒரு கட்சியோட போய் கூட்டணிக்கு வரணும்? 2 விஷயத்தை கையில எடுக்கலாம். ஒண்ணு, தமிழ்நாடு பூரா ஓட்டு கிடைக்கிறத வச்சு நம்ம கட்சியினுடைய அங்கீகாரத்துக்கு அது பிரயோஜனமா இருக்கும். அதே கூட்டணி சேர்ந்து 5 MLA ஜெயிக்கிறத கூட்டணி சேராம அந்த 5 MLA நம்ம ஈஸியா ஜெயிக்கலாமே. ஓகே, அப்படின்ற முடிவுக்கு கூட டாக்டர் ஐயா அவர்கள் வரலாம். விஜயோடு சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதான் சார், விஜயோட சேருவதற்கான வாய்ப்பு 90%. ஓகே, ஏன்னா இன்னைக்கு அவங்க பேசுனதை வச்சு சொல்றேன். ஓகே, இன்றைக்கு அவர்கள் பேசியிருக்கிற பேச்சு சார், ஒரு 4 கட்சி இன்னைக்கு இந்த எலெக்ஷனை சந்திக்க போறது 4 முனை போட்டி. சரி, ஃபர்ஸ்ட் சீமான் அவர்கள் அவருக்கு வந்து தனியா நிக்கிறேன்னு சொல்லிட்டாரு, டிக்ளேர் பண்ணிட்டாரு. ஓகே, அவருக்கு ஒரு 8% ஓட்டு இருக்கு. இன்னைக்கு 10% கூட ஆகலாம், இல்ல 15% கூட ஆகலாம், அது தனி. அந்த ட்ராக்கை விட்டுருங்க. 2வது ட்ராக்ல யார் இருக்கா? அதிமுக, திமுக 3. அப்ப விஜய் 4. இப்ப இந்த 4 பேர்ல 3 பேர் கதவை இவங்க அடைச்சிட்டாங்க. புரியுது. அப்ப இருக்கிற ஒரே கதவு விஜய் என்ற கதவு மட்டும்தான். ஓகே, அதனால 90% வாய்ப்பு ராமதாஸ் ஐயா அவர்கள் அதற்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லை என்றால், அந்த வாய்ப்பும் அவருக்கு அங்க கிடைக்கவில்லை என்றால், இவர் நினைத்த மாதிரி அங்க சீட்டு கிடைக்கவில்லை என்றால், இல்ல இவர்கள் சொல்லுகின்ற அளவிற்கு அவர்கள் வரவில்லை என்றால், 234 தொகுதியிலும் கேண்டிடேட் போட்டு பார்த்துக்குவோம் அப்படின்ற வாய்ப்பு அவருக்கு வரும். அதை செலவு செய்வதற்கான நபர்களும் அவர்கிட்ட இருக்கிறாங்க. அந்த 234 தொகுதியும் பார்த்துக்க கொள்ளக்கூடிய அளவுக்கு சில ஆட்களும் அவருக்கு இருக்கிறாங்க. ஓகே 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 திருவாரூர் காந்தி சார், இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வராமல் இதை இருக்க இதை பூதாகரமாக்கி கொண்டிருப்பது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தரப்பா சார்? ஆமா சார், நீங்க இப்ப அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஒரு பிரச்சனை இல்லைங்க, சண்டை. இப்ப இவ்வளவு பொதுவெளியில வந்து இவ்வளவு பெரிய பொதுக்குழு, அவங்க பொதுக்குழு, அவங்க பொண்ணை விட்டு பேசுறது, பொண்ணோட பையனை விட்டு பேசுறது, பெரிய பொது வெளியில இன்னைக்கு சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பையன் பேசிட்டு போயிட்டான் சுகந்தான், அவரை அந்த பையனை பற்றி போடுற கமெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கு. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, விமர்சனங்கள் வந்து சமூக வலைதளங்கள்ல யாரை பத்தி பண்றாங்க? ஐயாவை பத்தி பண்றாங்க. அதுதான் இங்க பிரச்சனை. அந்த பண்றத வந்து அன்புமணி இது வரைக்கும் பொது வெளியில என்ன பண்ணிருக்காரு?
கண்டிக்கல. அப்ப அது எதை நோக்கி அது பயணம் பண்ணுது? அதுக்கெல்லாம் இவங்களை ஒரு பதில் சொல்லுங்களேன். இவரில் நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுறாங்கல்ல, பொது வெளியில ரொம்ப கொச்சை அட்ரஸ் பண்ணா சார், யாரோ ஒருத்தன் எழுதுறான், அதை இப்படி எழுதாதீங்க அப்படின்னு நீங்க ஏன் ஒருத்தனா போய் நீங்க ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க? பொது வெளியில ஒரு அறிக்கை விடுங்க. எங்க அப்பா எனக்கு அப்பா இந்த கட்சியினுடைய நிறுவனர். இன்னை வரைக்கும் ராமதாஸ் ஐயா அவருடைய படத்தை போட்டு தானே அன்புமணி இப்ப எல்லா இதுலயும் போஸ்டர்ல போடுறாரா இல்லையா? உங்களை நிறுவனர்னு நீங்க போட்டு எல்லா இடத்துலயும் போஸ்டர் அடிக்கிறீங்க, மரியாதை கொடுக்குறீங்க. உங்களுடைய பொதுக்குழு செயற்குழுல வந்து ஐயாவோட படத்தை வைக்கிறீங்க. வாழ்த்துக்கள், ரைட்டு. நீங்க அவரை பத்தி கடுமையான விமர்சனங்களை, கொச்சையான விமர்சனங்களை வைக்கின்ற நபர்களை நீங்கள் ஒரு ஆளை போய் தேடிட்டு வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் உங்க ஐடி விங்கனுடைய தலைவரை விட்டு ஒரு பேச சொல்லுங்க, இல்ல நீங்க பொது வழியில பேசுங்க. நாளைக்கு இது என்ன உங்களுக்கு பொது வெளியில நீங்களே எதிர்கட்சிகளுக்கு பாமகவை பத்தி இப்படி எல்லாம் விமர்சனம் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்க எடுத்து கொடுக்குறீங்க உங்க ஐடிவிங்க. அப்படி எடுத்துக்கலாமா? அத இல்ல விவரமே தெரியாத சில நபர்கள் ஒருத்தன் என்ன போடுறான், உன்னை காடு வெட்டி குரு மீது ஆணையாக உன்னை பார்த்தால் வெட்டுவேன்னு போடுறான் ஒரு கமெண்ட்ல. நான் அவன் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு டிஜிபி வரைக்கும் போயிட்டேன். அப்புறமேட்டுக்கு பார்த்தேன் அவனோட குடும்ப சூழ்நிலை, அவனோட ப்ரொஃபைல்ல போய் பார்த்தா சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவன். அவனை பிடிச்சி நான் உள்ள வச்சுட்டேன்னு வச்சுங்க, இப்ப அவனோட குடும்பத்தை காப்பாற்றுறது கூட இவங்க யாரும் போக மாட்டாங்க. நடு ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருக்கும் அந்த குடும்பம். அந்த ஒரு காரணத்திற்காக என்ன அந்த வாசல் வரைக்கும் போயிட்டு என்னோட வந்த தொண்டர்கள்லாம் வேணாம் விட்டு தொலைங்க, அவன் குலைக்கிற நாய் வந்து கடிக்காது, இந்த மாதிரி நாயை எத்தனை நாயை நம்ம பார்த்துருக்கோம் நம்ம அப்படி. அப்ப நீங்க ஒரு மாற்று கருத்து சொன்னாவே நீங்க வந்து அதை இது பண்றீங்க. நான் என்ன கேட்கறேன்னா, இத்தனை ஆண்டுகள் இருந்தாங்கல்ல இவங்க பெரிய வன்னியர்களுக்காக செய்யறாங்க. நீங்க வன்னியர்களுக்காக செஞ்ச ஒரு விஷயத்தை ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன். 20% இடஒதுக்கீடு யார் கொடுத்தா? கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் ஆனோன்னா 89ஆம் ஆண்டு வன்னியர் உள்ளிட்ட 108 ஜாதியை சொல்லி கொடுத்தாரு. அப்ப நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணிருக்கணும்? நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு கேட்கிறேன். இது வரைக்கும் அதிமுக ஆட்சியில் எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்களா? இந்த 10% இடஒதுக்கீடு கதையை நான் அப்புறம் சொல்றேன். உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா? இந்த இடஒதுக்கீட்டுக்காக 87 சாலை மறியல் பண்ணும்போது உங்களை அதிமுக தானே சுட்டு கொண்டுச்சு 21 பேரை. இவங்க அண்ணன் சொன்னாங்களா 21 பேர் உயிரிழந்தாங்களா? அந்த உயிரிழந்ததுக்கு காரணம் அன்னைக்கு எந்த ஆட்சி? அதிமுக ஆட்சி இல்லையா? அந்த ஆட்சியோட நீங்க வந்து இன்னைக்கு அன்புமணி உறவாடலாமா? சரி, அதை கூட விட்டுருங்க. அன்புமணிக்கு எம்பி சீட்டு தரணும்னு சொல்லி எழுதி கொடுத்தாங்கல்ல, அந்த எம்பி சீட்டு அதிமுக கொடுத்துச்சா? ராஜ்யசபா சீட்டை கொடுத்துச்சா? ஏமாத்தினாங்களா எழுதி கொடுத்துட்டு? அப்ப அன்புமணி யாரை எதிர்த்து நீங்க பண்ணணும்? அண்ணன் கேட்டாங்க. அதுல இன்னொன்னு கேட்கிறேன். நீங்க இப்ப இவங்க எல்லாம் கேட்கறாங்கல்ல, இவரு பாஸ்கர் PMK பாஸ்கர் வந்து இன்னைக்கு நல்லா பேசினார், நான் பார்த்தேன் அவர் லைவ்ல. அதுல இன்னொன்னு அவர் சேர்த்து பேசியிருக்கணும். நீங்கள் 5 ஆண்டுகள் இருந்தீங்களே, மத்தியிலையும் 2% வன்னியர்களுக்கு வேணும் தான் நீங்க 27 பேர் உயிர் விட்டான். 27 தியாகிகள் உயிர் விட்ட தியாகிகள் வந்து எதுக்காக? மத்தியிலையும் 2% இடஒதுக்கீடு வேணும்னு. அந்த 5 ஆண்டுகள்ல ஒரு முறையாவது நான்லாம் எனக்கு உயிர் விட்டு ஒரு 21 பேர் உயிர் விட்டு அதுக்காக தான் நான் மந்திரியா இங்க வந்து உட்காந்துருக்கேன். இந்த 2% இடஒதுக்கீடு வேணும்னு ஏதாவது பேசியிருக்காரா? அடுத்த டைம் பாஸ்கர் பேசும்போது அதெல்லாம் சேர்த்து பேச சொல்லுங்க.